ஓய் சாய்க்குட்டி, என்னவா என் கண்ணுக்குட்டிக்கு காலையில எழுந்ததுல இருந்து அப்பா மடியில தான் உட்காந்துட்டு இருக்க. கீழே இறங்கி விளையாடணும்னு மனசு வரலையா? ஆ, மனசு வரலையா? சாய்க்குட்டி, அப்பா ஆபீஸ் போவேனாமா? எல்லாத்துக்கும் பதில் சொல்ற, ஆனா என்னன்னு தான் புரியல. சரி சரி, உங்க அம்மா என்ன பண்றா? எவ்வளவு நேரம் ஆச்சு? பிள்ளைய தனியா விட்டுட்டு போனோமே, வந்து பாப்போம். ஏதாவது நினப்பு இருக்கா? வர வர உங்க அம்மா ரொம்ப மோசம்டா. ஆ ஆ. அம்மா வந்ததும் கவனிச்சுக்கோங்கிறியா? கவனிச்சுக்கோ கவனிச்சுக்கோ. இன்னைக்கு வரட்டும் அந்த கழுத. வர வர சேட்டை கூடி போச்சு சாய்க்குட்டி. இன்னைக்கு வரட்டும், கவனிக்கிற கவனில அடுத்து இந்த மாதிரி சேட்டை பண்ண மாட்டா. என்ன என்ன யார் சேட்டை பண்றா? யார கவனிக்க போறீங்க ரெண்டு பேரும்? வந்துட்டியா? என்னங்க ஏ மாமா, என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணு இல்ல பூமாரி, சும்மா உன்னை பத்தி 4 வார்த்தை பெருமையா நானும் என் பையனும் பேசிட்டு இருந்தோம். பெருமையாவா? ஆ, காலையில சீக்கிரம் எழுந்து பிள்ளைய கொடுத்துட்டு போனியா? ஆமா. போய் 1 hour ஆகல. அதுங்கள பாரு, குளிச்சு ட்ரெஸ் மாத்தி இன்னும் கிச்சன்ல வீட்டு வேலை எவ்வளவு பாத்தியோ. எல்லாத்தையும் ஃபாஸ்டா முடிச்சிட்டு வேகமா வந்துட்டியா? அதான் அதான், நானும் என் பையனும் உன்னை பாராட்டிட்டு இருந்தோம். டேய் கண்ணுக்குட்டி, சிரிச்சு அப்பாவை காட்டி கொடுத்துறாதடா. ஓகே, கண்ட்ரோலா இருக்கணும். ம். ஓ அப்படியா? ஆமாங்க, போனதுல இருந்து செம்ம வேலை. போனதும் குளிச்சேனா, அப்புறம் துணி எல்லாம் மிஷின்ல போட்டுட்டு கிச்சன்ல டாமியும் கருப்பியும் சமைச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்ன சமைக்கலாம், எப்படி எப்படி சமைக்கலாம்னு ஒரு ஐடியா கொடுத்துட்டு, அப்புறம் பாத்திரம் அங்க அங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு, ஹால்ல எடுத்த பொருள் எடுத்த இடத்துல அப்படி அப்படியே இருக்கு, அதெல்லாம் நீட்டா ஒதுங்க வச்சுட்டு, எவ்வளவு வேலை தெரியுமா? இதெல்லாம் முடிச்சிட்டு போனா ஆ, எனக்கு தெரியும். மிஷின் துவைச்சிடுச்சு. துவைச்ச துணிய காய போட்டு வந்த. கரெக்டா? சூப்பர் மாமா, கரெக்டா சொன்னீங்க. இதத்தானே டெய்லியும் சொல்ற? என்ன மாமா? ஒண்ணு இல்லம்மா. ஆமா ஆமா, உங்களுக்கு என்ன ஒண்ணு இல்லைன்னு ஈஸியா தான் சொல்லுவீங்க. ஆடாம அசையாம நான் இவ்வளவு வேலையை முடிச்சிட்டு வர வரைக்கும் அப்பா மகனும் உட்காந்து நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருங்க. எழுந்து வருவோம், கூட மாட ஏதாவது செய்வோம், இல்ல பேச்சு துணைக்காவது பக்கத்துல நிப்போம். எதுவும் கிடையாது. டி ராஜு, இனி கேப்ப கேப்ப ஏன் இவ்வளவு லேட்டு, என்ன பண்ண, ஏதாவது கேப்ப? கேட்காத. கேட்டா நீ தான் அசிங்கப்படுவ. டேய் கண்ணுக்குட்டி, அப்பா வயச கழிச்சு பண்ணி நான் சொன்னதெல்லாம் சரின்னு சொல்ற. சொல்லுடா, நல்லா சொல்லு. அப்பாதான் அப்பாவுக்கு மண்டையில ஏறும். என்ன ஏறும்? ஒன்னு இல்லம்மா, நீ வீராதி வீரி, சூரிக்கெல்லாம் சூரிதான். ஒன்ன மிஞ்ச யாரும் கிடையாது. ஓகேவா? சரி, தம்பிய பிடிக்கிறியா? குளிச்சுட்டு ஆபீஸ் கிளம்புறேன். ஆபீஸ்கா? ஏமா, என்னாச்சு? என்னங்க, வாசுகிக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஏய், எப்போ? நேத்து நைட்டுங்க. ஓ, பாப்பாவா? ஆமாங்க, கரெக்டா சொன்னீங்க. திரு பாப்பா பிறக்கணும் தானே எதிர்பார்த்துட்டு இருந்தான். ஆமாங்க, அவங்க நினைச்ச மாதிரியே பாப்பா பிறந்தாச்சு. சரி சரி, நம்ம எப்போ போய் பார்க்கலாம்? கிளம்புங்க, நான் அப்பவே கிளம்பிட்டேன். நீங்க தான் இன்னும் அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க. கிளம்புங்க, பாப்பா போய் பார்த்துட்டு வந்துடலாம். யாரு? நான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். ஆமாங்க, காலையில இருந்து சுறுசுறுப்பே இல்ல. சோம்பேறி. ரூமை விட்டு கூட 2 பேரும் வெளியே வரல. சரிதான். சரி சரி சரி, போங்க போங்க, 2 பேரும் போய் கிளம்புங்க. நான் அந்த ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு, க்ளீன் பண்ணிடுறேன். அப்படியே போயிட்டு வந்துடலாம். 2 பேரும் கிளம்புங்கண்ணா. என் கண்ணுக்குட்டி கூட்டிட்டு போங்க. அத்தை இருப்பாங்க, அத்தை கையில கொடுத்துட்டு நீங்க குளிங்க. அப்புறம் தம்பி அத்தை குளிக்க ஊத்துறாலும் சரி, இல்ல நீங்க குளிக்க ஊத்துறாலும் சரி, குளிக்க ஊத்துனதும் ட்ரெஸ் மாத்தி கூட்டிட்டு வாங்க. ஏய், என்னம்மா இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள்னா சரிங்களாம். டெய்லியும் நான் தானா? அவனை பாருங்க, நான் வந்து நிக்கிறேன், என்ன திரும்பியாவது பாக்குறானா? உங்க பையனுக்கு நீங்க தானே வேணுங்கிறான். போங்க, 2 பேரும் சேர்ந்தே பாருங்க. என்னங்க? சொல்லு. ஹாசினிக்கு வீடு பார்க்கணும்னு சொன்னீங்களே, பாத்துட்டீங்களா? ஏய் பூமாரி, சொல்லணும்னு நினைச்சேன்டி. நம்ம வீட்ல இருந்து 2 தெரு தாண்டி சூப்பர் வீடு, புது வீடு தான். வீடு கட்டியா அப்படியே சேல்ஸ் பண்ணுவாங்களாம். போய் பேசிட்டு வந்திருக்கேன். அதை நம்ம புக் பண்ணிடலாமா? ஓ, இப்ப வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்களா? ஆமாமா, பினிஷிங் பண்ண போறாங்க. இன்னும் பெயிண்ட் ஒர்க் மட்டும்தான். நாம ஓகே, அந்த வீடு வேணும்னு சொன்னா நமக்கு பிடிச்ச கலர்லயே பெயிண்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன சொல்ற, வாங்கலாமா? நம்ம ஏரியாவும் ஆயிப்போச்சு, வீடும் புது வீடு. என்னங்க, ஹாசினி நம்ம பக்கத்துல இருக்கணும் தானே ஆசைப்பட்டோம். வாங்கிடலாம். ஆனா ரேட்டு நம்ம ஏரியாக்குள்ளங்கிற எவ்வளவு இருக்கும் நீயே யோசித்துக்கோ. ரொம்ப அதிகமா வருமோ? கண்டிப்பாமா, 50 லட்சம் வந்துரும். 50 லட்சமா? எப்படிங்க, காசை பரட்டிடலாமா? அதாமா தெரியல, யோசனையா இருக்கு. அப்பா என் பேர்ல பேங்க்ல டெபாசிட்னு கொஞ்சம் அமௌண்ட் போட்டு வச்சிருக்காங்க. அதை எடுத்துக்கலாம். மேற்கொண்டுதான் என்ன பண்ணன்னு தெரியல. எவ்வளவுங்க குறையும்?
கண்டிப்பா 20 லட்சத்துக்கு மேல தேவைப்படும். 20 லட்சத்துக்கு மேலயா? ம். ஆ, பாப்போம். இல்லாட்டி வேற ஏரியாக்குள்ள பார்க்கலாம். கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா வந்தா நல்லது தானே. இல்ல இல்ல, யோசிப்போம். வெயிட் பண்ணுங்க. யோசிக்க என்னடி இருக்கு? யோசிக்கலாங்க ஏதாவது. இப்பவே எதுவும் வேணும் வேண்டாம்னு நீங்க சொல்ல வேண்டாம். வெயிட் பண்ணுங்க. ஹா, சரிம்மா. சரி சரி, போங்க கிளம்புங்க. ஆ என்னங்க, சொல்ல மறந்துட்டேன். அத்தை நான் வரமொத்துல தான் சொன்னாங்க வாசுகியை பார்க்க போறேன்னு. இந்நேரம் கிளம்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிளம்பிட்டாங்கன்னா தம்பி நீங்களே பார்த்து குளிக்க வச்சு கூட்டிட்டு வந்துருங்க. நானே வா? அவன் அப்பா செல்லம் தானே, போங்க போங்க செய்யுங்க. டேய் கண்ணுக்குட்டி, நீ ஏன் செல்லமா இருக்கிறது ஒரு குத்தமாடா? இத சொல்லியே எல்லா வேலையும் சொல்றாடா. இதுக்கு இல்லையாடா ஒரு எண்டு? சிரிச்சுக்கோ. என் பொழப்பும் இப்படிதான் சிரிப்பா சிரிக்குது. என்ன என்ன என்ன? ஒன்னும் இல்லையே, நாங்க போய் கிளம்பிட்டு வரோம். கிளம்புங்க. டேய் கண்ணுக்குட்டி, வாடா, உன் அத்தை கிட்ட இரு. அப்பா குளிச்சுட்டு அப்புறம் உன குளிக்க ஊத்தி ட்ரெஸ் எல்லாம் மாத்தி வருவோம். வாடா கண்ணு, போலாம். அஜிமாமா, உங்களுக்கு தம்பியை பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். என்கிட்ட நீங்களும் மல்ல கட்டுறீங்க, நானும் அது தெரியாத மாதிரி நடிக்கிறேன். ஆனாலும் லவ் யூ மாமா. என்ன சொன்னாலும் செய்றீங்க பாத்தீங்களா? அதுவும் ரொம்ப விரும்பி செய்வீங்க. ஏ ராஜு மாமா எப்பவும் தங்கம்தான். வாசுகி, பாப்பா காலையில இருந்து தூங்கிட்டு தான் இருக்காளா? ஆமாங்க. என்னங்க, நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்ல, ஒரே அழுக. என்னது, ஏன் கண்மணி அழுதாங்களா? ஆமாங்க, சரியான அழுக. ஹாஸ்பிட்டலே கூட்டிட்டா. ஹாஸ்பிட்டல கூட்டினாளா? அதான் அழுது ஊரையே கூட்டினான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்க பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல உள்ள எல்லாரையும் கூட்டிட்டா. எங்க அம்மா வந்திருக்காங்கல்ல, எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா? அத்தை பாருங்க அத்தை எப்படி பேசுறாங்கன்னு. பார்த்துட்டு தாமா இருக்கேன். இரு இரு, வீட்டுக்கு போனதும் நைட்டு ஃபுல்லா இவனை உட்கார வச்சிடலாம். ஓ, எனக்கு ஓகே. நேத்து நைட்டு கூட இங்க இருக்கிறேன்னு தான் சொன்னேன். டாக்டர் தான் அலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஓ, அதையும் கேட்டாச்சா? ம். செய்வடா, நீ எல்லாம் பண்ணுவ. இனி இந்த இடத்த விட்டு நகர மாட்டியே. ம்ஹும். நைட்டு டாக்டரா கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுற வரைக்கும் இங்கதான். ஆமாமா. சரி சரி, இருந்து பாத்துக்கோ. நானும் பாலாவும் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு சமையல் பண்ணி கொண்டு வரோம். போயிட்டு வாங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். அத்தை வீட்டுக்கு கிளம்புறீங்களா? மா நீங்களுமா? ஆமாடி, நைட் ஃபுல்லா இங்கே இருந்தது. வீட்டுல போய் குளிச்சுட்டு உனக்கு ட்ரெஸ் அப்புறம் தேவையானது எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுல சமைச்சு கொண்டு வந்தா நல்லா இருக்கும். நானும் மதனியும் நம்ம வீட்டுக்கு தான் போறோம். அங்க போய் மொத்தமா எல்லாத்துக்கும் சமைச்சிட்டு உங்களுக்கும் கொண்டுட்டு வரோம். சரிம்மா. அப்பா அப்பா ஆபீஸ் போகும்போதுல இங்க தெரியலடி. உங்க அப்பா ஆபீஸ் போறாரா இல்ல இங்கே பேத்திய பாக்கணும்னு இங்கே உட்காந்துட்டு இருக்காரான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா குளிச்சு கிளம்பி இங்க தான் வருவாரு. நீ கேட்டுக்கோ. சரிங்கம்மா. ஆமா ஆமா, உங்க மாமாவும் அப்படித்தான். அங்க சக்தியவே எல்லாத்தையும் பாத்துக்க சொல்லியாச்சு. இங்க வந்து பேத்தி கூட தான் இருப்பாரா. இருக்கட்டும் அத்தை. இன்னும் கொஞ்ச நேரத்துல 2 பேரும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால உன்னை பாத்துக்க ஆள் இருக்கு. நேத்து மாதிரி பாப்பா ரொம்ப அழுகுறா, இல்ல உனக்கு ஏதாவது செய்யுது அப்படின்னா உடனே சிஸ்டரை கூப்பிட்டு சொல்லு. இதோ நிக்கிறானே, இவனை கூப்பிட சொல்லு. சரிங்க அத்தை. கடைக்கு போகாம இங்க இருக்காங்க, வேற இதை விட என்ன வேலை? சரிம்மா, பாத்துக்கோங்க, நாங்க கிளம்புறோம். வாசுகி, சஞ்சனாவும் காலேஜ் போகணும். அவளை காலேஜ் அனுப்பிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். சரிங்கம்மா. மா, நேத்து பாப்பா நைட்டு வந்த மாதிரி இன்னைக்கு காலேஜ் முடிஞ்சதும் சாயங்காலம் கூட்டுவாங்க. கண்டிப்பா அவ வராம இருப்பாளா? வர சொல்லிடுறேன். சரிங்கம்மா, பாத்து போயிட்டு வாங்க அத்தை, பாத்து போயிட்டு வாங்க. சரிம்மா. திரு, கவனமா பாத்துக்கோ. வாசுக்கு இட்லி வாங்கிட்டு வந்துட்டேல? வாங்கிட்டு வந்துட்டேமா. அவ சாப்பிட்டதும் சிஸ்டர்ட்ட சொல்லு, வந்து மாத்திரை எடுத்து கொடுப்பாங்க. ஓ அப்படியா? ஆமாண்டா, மதியத்துக்குள்ள நாங்க வந்துடுறோம். அது வரைக்கும் பாத்துக்கோ. சரி சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். அழகு, எங்க வீட்டு அழகுடி. எவ்வளவு சமத்தா எப்படி தூங்குறா பாரு. கைய தூக்கி தலையில வச்சுட்டு நீ தூங்குனா கூட உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கலாம். ஆமா மதனி, சொல்லிட்டு வாங்க. 2 பாட்டிகளும் வர லேட் ஆகும், அது வரைக்கும் சமத்தா அம்மா கிட்ட இருன்னு. அதெல்லாம் இருக்கும் எங்க அழகு. வாரண்டி கண்ணு, அடுத்த பாட்டி வந்ததும் முழிச்சிருக்கணும். சரி வா பாலா, கிளம்பலாம். வாங்க மதனி. வாசுகி, என்னங்க ஒரு மாதிரி அசந்திருக்கமா? ரொம்ப வலி எதுவும் இருக்கா? உட்காந்துருந்தா குறுக்கெல்லாம் வலிக்குதுங்க. படுத்துக்கோ. இவ்வளவு நேரம் போய் உட்காந்துக்கிட்டு படு. இல்லங்க, இப்பதான் எழுந்து உட்காந்தேன். படுத்தே இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ஓ, கஷ்டம்தான் அண்ணம்மா. சேச்சே, அதெல்லாம் இல்லங்க. நேத்துக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நாளைக்கு இதை விட பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் சமாளிக்க தானே செய்யணும். என்னங்க? ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன்.
எதுனாலும் என்கிட்ட சொல்லு சரியா? சரிடா திரு. ஏன் திரு இப்படி சிரிக்கணும்? ஃபீல் எல்லாம் பண்ணக்கூடாது, ஓகேவா? ம். ஹலோ ஹலோ, போதும். அப்படியே கனவுக்குள்ள போகாதீங்க. ஓய். என்னங்க? சொல்லுமா. நந்தினி கால் பண்ணா, அப்புறம் சிவானியும் கால் பண்ணா. ஆ, என்ன சொன்னாங்க? பாப்பாவை பார்க்க வராங்களாம். ஏய், சிவானி நேத்து நைட்டு தானே ராம் கூட வந்தா? ஆமாங்க, ஆனா அபிக்குட்டி பாப்பாவை பார்க்கணுங்கிறாளாம். அதனால காலையிலயும் வாரேன்னு சொன்னா. ஓ, அபிக்குட்டிய கூட்டிட்டா? ம்ஹும். ராம் அபிக்குட்டியும் சிவானியும் கூட்டிட்டு. ஹா, ஓகே ஓகே. என்னங்க, அப்புறம் நந்தினி கண்ணாவை கூட்டிட்டு. காலையில சொன்னா படுவா என் நந்துக்குட்டிய கூட்டிட்டு வரேன்டான்னு. ஓ, கண்ணா சொன்னாங்களா? ம். சரி, ஓகே, வரட்டும். வரட்டும், நாம என்ன பண்ண முடியும்? அதான் நிச்சயமே முடிஞ்சதே. ஏன்டா கூட்டிட்டு சுத்துறேன்னு கேட்கவா முடியும்? கல்யாண டேட்டே முடிவு பண்ணியாச்சு, என்னங்க? ஆ, அதான். சரி, பாவம் பிள்ளைய சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். ஆஹா, பாவமா? சும்மா சும்மா. டேய் திரு, டேய் கண்ணா, வாடா. கண்ணானா, வாங்க. நந்தினி மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டி. ஒரு வழியா அம்மா ஆயிட்ட. ஆமாண்டி. பாப்பா தூங்குறாளா? ஆமா நந்தினி. ஏய் பாப்பா, இங்க பாருங்க. கண்ணானா, அவ இப்பதான் தூங்குறா. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அவ வாட்டுக்கு தூங்குவா. ஓ, சரி தூங்கட்டும். உங்கிற பிள்ளைய எழுப்ப கூடாது. ஓ, இதெல்லாம் எப்படா உனக்கு தெரியும்? இனி தெரிஞ்சுக்கணும்லடா. ஓகே, தெரிஞ்சுக்கோ. ஏ நந்தினி, கல்யாண தேதி குறிச்சாச்சா? ஆமாண்டி, எங்க அப்பா கண்ணா கிட்ட பேசிருக்காங்க. இனி கண்ணாவோட அப்பா அம்மா தான் சொல்லணும். டேய் திரு, எங்க அம்மா உன்கிட்ட தான்டா சொல்றேன்னு இருக்காங்க. எப்போ சொல்றாங்களோ அப்ப கிளம்புடா. உடனே என் நந்துமா வீட்டுல போய் பேசிட்டு வந்துடலாம். உடனே போய் பேசிடணுமா? ஆமாண்டா, லைஃப் ரொம்ப முக்கியம். சரி, அம்மா நைட்டு ஒரு 10-11 மணிக்கு கால் பண்ணாலும் உன்கிட்ட சொல்றேன். உடனே கிளம்பிரு. நந்தினி வீட்டுல போய் பேசிட்டு வந்துடலாம். 10-11 மணியா? ஏய், அந்நேரம் கோதாவரி ஹஸ்பண்ட் தூங்கிருப்பாரு. கோதாவரி ஹஸ்பண்டா? ஏய், என் மாமனார்டா. என்னடா, மாமனாருக்கு இப்பவே இவ்வளவு மரியாதையா? ஆமாண்டா, பின்ன என்ன பண்ண? நமக்கு அவர் தான் மாமனார்னு ஆயிப்போச்சு. டேய் லூசு. ஐயோ, எனக்கு மாமனார் அவர் தான் ஆயிப்போச்சு. அதனால என்னால முடிஞ்ச மரியாதையை குடுக்கறேன்டா. குடு. கல்யாணம் முடியட்டும், சேர்த்து மாத்தி எல்லாத்துக்கும் வாங்குவ. கரெக்ட் திரு, சரியா சொன்ன. நல்லா வாங்குவான். என்ன? அது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கோ. நந்துக்குட்டி. ஒண்ணு இல்லடா கண்ணுக்குட்டி, எனக்கு நான் கொடுக்கற மரியாதை தான். ஓஹோ, அது சரி. அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாதுடா. எல்லார் வீட்லயும் நடக்கிறதானே. டேய் கண்ணா, பேச கத்துக்கிட்ட. பொழைச்சுக்குவ. எவ்வளவுதான் பொண்டாட்டிட்ட அடி வாங்கினாலும் வெளியே வந்து காலரை தூக்கி விட்டு எத்தான் நடப்ப. இந்த திறமை இருந்தா போதும்டா, உன் கல்யாண லைஃப் சந்தோஷமா இருக்கும். ஏய், நிஜமாவா? ஆமா கண்ணா, நிஜமாதான். வாசுகி, அதை விடு. சரி, உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? நார்மல் டெலிவரி தான், இருந்தாலும் கண்டிப்பா பெயின் எல்லாம் இருக்கும். இப்ப கொஞ்சம் ஓகேவா? கொஞ்சம் பரவாயில்ல நந்தினி. சாப்பிட்டியா? இட்லி. ஓகே. எல்லா சாப்பாடும் சாப்பிடலாம் சொல்லிட்டாங்களா? அதாவது வெஜ் நான்வெஜ் எல்லாமே சாப்பிடலாம் நந்தினி. சி செக்ஷன்னா நான்வெஜ் ஒரு வாரத்துக்கு சாப்பிடக்கூடாதும்பாங்க. ஆமா நந்தினி, எனக்கு நார்மல் தானே, சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓ, சரி. நந்தி மாதிரி நொறுக்கி சாப்பிடாத, நல்லா சாப்பிடு. அப்பதான் உன்னோட குழந்தைக்கும் சாப்பாடு கொடுக்க முடியும். சரிடி. டேய் கண்ணா. நந்துமா. போடா. எங்க? ஓகே, இதோ கிளம்புறேன். எங்கடி? அது ஒண்ணுல வாசுகி, வரும்போதே பழம் வாங்கிட்டு வரலாம்னு சொன்னேன். இவன் தான் உன்னை நான் வாசுகி கிட்ட விட்டுட்டு நான் மட்டும் போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னா. போடா, போய் வாங்கிட்டு வா. ஏய், அதெல்லாம் இருக்கட்டும், ஒண்ணு வேண்டாம். டேய் கண்ணா, சும்மா இரு. இல்லடா, சும்மா பழம் ஹார்லிக்ஸ் அது மாதிரி வாங்கிட்டு வரேன். ஒண்ணு வேண்டாம், சும்மா இரு. ஏய், பாப்பாவை பார்க்க வந்துட்டு இரு, நான் உடனே வந்துடுறேன். ஏய், பேசாம இருடா. ஏன் மருமக, அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு அப்புறம் என் தங்கச்சிக்கு நான் வாங்கிட்டு வருவேன். அது வரைக்கும் என் நந்துக்குட்டிய பத்திரமா பாத்துக்கோங்க. நந்துமா, உட்காந்துரு, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். வந்ததும் அதுக்கப்புறம் கிளம்பலாம். சரிடா, சீக்கிரம் வா. டேய் கண்ணா, ஒரு நிமிஷம். என்னடா? இரு, நானும் வரேன். வாசுகி. என்னங்க? பாப்பா நான் வந்ததுல இருந்தே தூங்கிட்டு இருக்கா. சிஸ்டர் என்ன சொன்னாங்க? டைம் படி பாப்பாக்கு வயித்து கொடுக்கணும் நாங்களா? பாப்பாக்கு வயித்து கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நீ படுத்துக்கோ. நானும் கண்ணா கூட அப்படியே கடைக்கு போயிட்டு வரேன். சரிங்க. நந்தினி, கூடயே இருமா. சரி திரு, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் கண்ணா, வா போலாம். வாடா. உன்கிட்ட மாடி பிச்சை கேக்குறேமா, என்ன வாழ விடு. எவ்வளவுதான் மறக்கணும்னு நினைச்சாலும் முடியல. இந்த வார்த்தையும் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு.
ஏன் ஏன்னு தெரியலையே. என்ன பண்றதுன்னே தெரியல. சாப்பிட முடியல, தூங்க முடியல. மனசு ஃபுல்லா ஒரே பாரமா தெரியுது. இந்த மாதிரி நான் இருந்ததே இல்ல. இப்ப மட்டும் ஏன் இப்படி? ஹே அபிகுட்டி, இங்க இங்க வா. சிவானி. ஏய் அபிச்சலாம். அங்க வரைக்கும் ஓடியே போயிட்டு வந்துறேன். அபி, அங்கெல்லாம் போக கூடாது. அம்மா பக்கத்துலயே தான் இருக்கணும். மா போலாமா? போக கூடாதுடி கண்ணு. மா அப்படியே நீயும் வா. அபி, அப்பா என்ன சொன்னாங்க? பார்க்ல விளையாட சொன்னாங்க. ஓய், விளையாடவா சொன்னாங்க? ஆமாமா. அபி குட்டி, அப்பா இப்ப வேலை முடிச்சிட்டு வந்துறேன். பார்க்ல 2 பேரும் வெயிட் பண்ணுங்க. அப்பா வந்து ஹாஸ்பிடலுக்கு குட்டி பாப்பாவை பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. அப்பா மட்டும் விளையாடவும் சொன்னாங்க. அபிக்குட்டி, என்ன விளையாட வேற சொன்னாங்களா? அது எப்படி எனக்கு தெரியாம சொன்னாங்க? சொன்னாங்கம்மா, உங்களுக்கு கேட்கல. எனக்கு கேட்கல. அபிச்செல்லாம் வர என் தங்கத்துக்கு சேட்டை கூடிருச்சு. அம்மாவே ஏமாத்திரியா? ஏமாத்தலமா, விளையாட்டுக்கு சொன்னேன். அழகுடி. அப்பா வர வரைக்கும் பாப்பா இங்கனக்குள்ளே விளையாடு. இதை தாண்டி எங்கேயும் போக கூடாது. அங்க மட்டும். சரி, அப்பனா அம்மா கிட்ட வா. நாம 2 பேரும் விளையாடலாம். வீட்லயும் உங்க கூட தான் விளையாடுறேன். அதனால இங்க பாப்பா ஓடி ஓடி விளையாட போறேன். இன்னைக்கு ஒரு முடிவுல தான் வந்திருக்க. ஓடி ஓடி உனக்கு விளையாடணுமா? இங்க வா, நம்ம சாபுத்திரி விளையாடலாம். வேணாமா? அப்படா கல்லா மண்ணா விளையாடலாம். அடியே, கண்ணாமூச்சியாவது விளையாடுவோண்டி. 2 பேர் விளையாண்டா நல்லா இருக்காதுமா. அப்பா வந்ததும் கண்ணாமூச்சி விளையாடுவோம். சரிதான். சரி, இன்னைக்கு உங்க அப்பா வந்ததும் கூப்பிடு. இங்க பார்க்ல 3 பேரும் கண்ணாமூச்சி விளையாடலாம். ஓகேவா? சரிமா. உடனே சரி. சரி அபிக்குட்டி, இங்க வா. அம்மா கிட்ட உட்காரு. எதுக்குமா? உங்களுக்கு தோணிக்கா? ஆமாண்டி, எனக்கு தோணிக்குதான். வா, வந்து பக்கத்துல உட்காரு. சரி வாரேன். வாரியா? விளையாடலையா? அம்மாக்கு தோணிக்குனா அம்மா கிட்ட தான் இருப்பேன். ஐயோ என் தங்கம், என் அம்மாடி. சிவானி, எப்படி இப்படி அந்த பிள்ளை கூட சிரிச்சு விளையாண்டுக்கிட்டு எப்படி உன்னால முடியுது? நம்ப முடியலடி. ஏன்னா குழந்தையா இருக்கும்போது ஒரு நாள் கூட நான் உன்கிட்ட விளையாண்டதா சிரிச்சு கூட பேசினதில்ல. நீ அம்மானி என் பக்கத்துல வந்தாலே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப புகழாதீங்க. என்னால முடிஞ்சது. எங்க அப்பா கம்பெனிய நான் நல்லபடியா ரன் பண்ணி கொண்டு போறேன். இவ்வளவு புகழ்ச்சிலாம் தேவையில்லை சார். ஐயோ, சரி ஓகே சார். ஓகே கண்டிப்பா வாரேன் சார். நான் சீஃப் கெஸ்டா வாரேன். ஓகே சார். வச்சுறேன் சார். நம்பவே முடியல. பெஸ்ட் பிசினஸ் உமனா ஸ்கூல்ல சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. என்னோட ஸ்பீச்ச கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எல்லாம் என்னோட மட்டும் உழைப்பு எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இத சக்திட்ட சொல்லி சக்தி அன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட சொல்லி நம்ம புள்ள சக்தியவும் கூட்டிட்டு போனோம். இந்த நான் எதுக்கு இங்க வருது? இந்த ரூம்க்கு வரக்கூடாதுன்னு எத்தனை நாள் சொல்லிருக்கேன். ஏய் நில்லுடி குட்டி சத்தான். எதுக்குடி இங்க எதுக்கு வந்த? யாருமே அங்க இல்ல, தனியா உட்கார்ந்திருக்கேன். பயமா இருக்குமா, அதான் இங்க வந்தேன். இங்க உட்கார்ந்துக்கிட்டா. என்னன்னா பயமா இருக்கா? குட்டி சாத்தானுக்கு எதுக்குடி பயம்? ஏயே சும்மா நொம்மானு போடி, வெளிய போடி. பயமா இருக்கு, தனியா இருக்கேமா. இருடி. என்ன மகாராணிய சுத்தி 4 பேரை உட்கார வைப்போமா? எப்ப பாரு அழுத மூஞ்சி. உன் மூஞ்ச பார்த்தாலே ஒண்ணு உருப்படாதடி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். உன் முகரக்கட்டையை காமிச்சு எல்லாத்தையும் பாழாக்குற. போடி போ வெளிய. நீங்களும் கூட வாங்க. இப்ப போறியா? வேலைக்காரம்மா கடைக்கு போயிருக்காங்க, அது வரைக்கும் என் கூட இருங்க. ஏய் சீ. வாய மூடு. சத்தம் கேட்டுச்சு. தூரப்படி, தூரப்போ. வாய மூடு. அவ்வளவுதேனா பாத்துக்கோ. எவ்வளவு ரேட் தெரியுமாடி? எவ்வளவு ரேட் தெரியுமா அந்த சேலை? எனக்கு என்ன வந்து கைய வைக்கிற? இவ்வளவு நேரம் எங்கடி விளையாண்ட? எங்க விளையாண்ட?
கைய கழுவுறதுல எதுவும் சுத்தமா இருக்கிறதுல அப்படியே வந்து தொட்டுறது வெளுத்துருவேன் பாத்துக்கோ. போடி, இந்த ரூமை விட்டு வெளியே போ. சை, எப்ப பாரு இதோட இம்சை தான். இதுக்குதான் எங்கேயாவது கொண்டு போய் ஆசிரமத்துல சேர்த்து விட்டாலாம். மாசம் மாசம் எவ்வளவு காசுனாலும் சரி அழுதுட்டு போவோன்னு சொன்னா இந்த மனுஷன் கேட்டு தொலைய மாட்டேங்கிறான். வீட்டுலதான் வச்சு பாப்பானா, வேணா வீட்டுல உட்காந்தா பாத்துட்டு இருக்கான். அறிய வேண்டாம். இது பிறந்ததுல இருந்து உயிரை தான் வாங்குது. என்னடி இன்னும் நிக்கிற? என்னடி உன்னை ஊழையிட்டு இருக்க? ஒரு ஏழு இன்னொன்னு சுள்ளின்னு வைக்கவா? நாய் நாய் எப்ப வந்தாலும் நம்மள டென்ஷன் ஆக்கிட்டு தான் போறா. வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நல்ல வேலை வேலைக்கு தின்னுக்கிட்டு தான் இருக்கா. இன்னும் அப்ப வந்து அழுத மூஞ்ச காமிச்சுக்கிட்டே இருக்கிறது. முத இந்த நாயை ஸ்கூலுக்கு அனுப்பி விடணும். வீட்டுல வச்சுக்கிட்டு தொல்லை தாங்கல. நான் பெத்தது கிட்ட ஒரு நாள் கூட விளையாண்டு ஆசையா இல்ல இல்ல ஒழுங்கா கூட பேசியிருக்க மாட்டேன். ஆனா இவ எவ்வளோ பெத்த குழந்தைகிட்ட ஆசையா பேசி சிரிச்சு விளையாண்டுக்கிட்டு எப்படி அவ பிள்ளையாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாளா? இல்ல நினைச்சாலும் நான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தேண்டி. ஆனா எனக்கு உன் மேல இல்லாத பாசம் நீ அந்த குழந்தைகிட்ட. நீ எனக்கு கதை சொல்றியா அபிக்குட்டி? அழகா சொன்னடி. அம்மாக்கு உன்னோட கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சரி, நரிக்கதையும் தெரியுமா? சூப்பர் லட்டுமா. ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா? ஒவ்வொரு பேச்சுக்கு ஒருக்க சிரிப்பு. உன் முகத்துல இந்த சிரிப்பெல்லாம் நான் இன்னைக்கு தாண்டி பாக்குறேன். இத்தனை நாள்ல இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட உன் முகத்துல நான் அப்படி சிரிப்பை பார்த்ததில்லடி. அழகாதான் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. ஏய் அபிக்குட்டி, அங்க பாரு, அப்பா வந்தாச்சு. அப்பாவா? ஓ, இந்த பையனா? ஹே ராம். சிவானி, 2 பேரும் அப்பவே வந்துட்டீங்களா? இல்ல ராம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான். ஓ சாரிமா, கொஞ்சம் ஆபீஸ் ஒர்க், அதனால லேட் ஆயிடுச்சு. இருக்கட்டும் ராம், நாங்க இங்க ஜாலியா தான் விளையாண்டுட்டு இருந்தோம். இல்ல இவ்வளவு லேட் ஆகும் தெரிஞ்சிருந்தா ஸ்வேதாவை கூட கூட்டிட்டு வந்திருப்ப. நான் சீக்கிரம் வந்துறேன்னு சொன்னனால தானே தனியா வந்த. சாரி 2 பேத்தையும் இவ்வளவு நேரம் உட்கார வச்சதுக்கு. பரவாயில்ல ராம், நாங்க ஜாலியா தான் இருந்தோம். ஓ லட்டுமா, 2 பேரும் ஜாலியா இருந்தீங்களா? ஏ லட்டு குட்டி, கதை சொன்னீங்களா? அப்பாக்கு டெய்லி சொல்வீங்களே அந்த கதையா? டெய்லி சொல்வாளா? ஆமா சிவானி, தினம் நைட்டு எனக்கு கதை சொல்லுவா. அவ கதையை கேட்டுட்டு நான் தூங்கணும். ஹே சூப்பர் அபிக்குட்டி. இன்னும் கொஞ்ச நாள்ல அம்மா உன் வீட்டுக்கு வந்துருவேன். ஓய், நம்ம வீடு. சரி சரி, நம்ம வீட்டுக்கு வந்துருவேன். அப்போ டெய்லி நைட்டு பாப்பா எனக்கு கதை சொல்லணும். ஏன் அபிக்குட்டி? அபிக்குட்டி, எனக்கு சின்ன பிள்ளைல இருந்து யாருமே கதை சொன்னதில்ல. ஃபர்ஸ்ட் நீ தான் கதை சொல்லிருக்க. சிவானி, ராம், அதான் நேத்தே சொன்னியே என்னோட அம்மான்னு. உன்னோட அம்மா கதை சொல்லுவா. ஆமா ராம், என் அம்மா தான். லைஃப்ல அம்மா பாசமே கிடைக்கலையேன்னு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருக்கேன் இப்ப வரைக்கும். ஆனா உங்க 2 பேத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஃபீல் வரல. சந்தோஷமா இருக்கேன் ராம். சரிதான், டெய்லி நாங்க 2 பேரும் ஒன்ன சொல்ல வேண்டியதான். நீ எங்க 2 பேத்த சொல்ல வேண்டியதான். இப்படியே மாறி மாறி சொல்லிக்குவோம். சிறகாக உன்னை நான் எழுதி செல்வேன், சிந்தாமல் உன்னை நான் பார்த்துக் கொள்வேன். ஒரு கோடி இன்பங்கள் உன்னை பார்த்து நொடியில், நான் வாழும் நாள் மட்டும் நீ எந்தன் மடியில். உன்னை இன்று பொழுதிங்க கடவுள் முகம் பார்த்த பொழுது உன் பாதம் தொழுதே. சரி போலாமா? போலாமே. லட்டுமா? ஆமா லட்டு குட்டி, வா பாப்பாவை பார்த்துட்டு வரலாம்.
என்ன பாக்குற? வா போலாம். ம், பாப்பாவை பார்க்கவா? யார் பாப்பா? எந்த பாப்பா? எங்க போறாங்க? என்னவா இருக்கும்? இருங்க, இங்க பாருங்கனே, பாப்பாக்கு இந்த Dress ரொம்ப அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்குமா? அப்படியே பொம்மை குட்டி மாதிரியே இருக்கா. ஆ, ஆமாங்க. பரவாயில்ல, கண்ணானா Dress கரெக்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏய், கூட நானும் போனேன். செலக்ட் பண்ணது நானு. என் பொண்ணுக்கு நான் செலக்ட் பண்ணேன். ஆ, பாரா. அண்ணா காசு மட்டும் தான் கொடுத்தான். என் பொண்ணுக்கு என்ன விட யார் இவ்வளவு அழகா ட்ரெஸ் எடுக்க முடியும்? சரிதான் சரிதான். அப்பப்போ கொஞ்சம் ஓவர் பெருமை வருது, கவனிச்சுக்கிறேன். நீ என்னதான் கவனிச்சாலும் என் பொண்ணை பத்தி பேச மாத்திரம் மட்டும் ஓவர் பெருமை இருக்கதான் செய்யும். குறைக்கவே முடியாது. ம்ஹும். அடியே கேட்டுக்கோடி, உங்க அப்பா உன்னை வச்சு பெருமை பீத்திக்கு வரான். சேட்டை தானே? பேச ஆரம்பிக்கிட்டோம். இல்லைன்னு சொல்லுவா. ஆ, சொல்லுவியா? என்னங்க என்னங்க, சாரி. சாரியா? எதுக்குமா? இல்ல, நான் நாட்டுக்கு டீன்னு சொல்லிட்டேன், அதுக்காக. ஏமா? என்னதான் இருந்தாலும் உங்க அம்மாவே திரும்பி வந்ததா நீங்க நினைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது பாப்பா நீ நான் கூப்பிட்டுக்கலாம். ஆனா டீ எல்லாம் வேண்டாம். இருக்கட்டும் வாசுகி, என் அம்மாவா நான் நினைச்சு பாத்துக்கிறேன். நீ உன் பொண்ணாவே பாரு. திரு ஏன் பொண்ணுதான் இருந்தாலும் இது ஒரு நம்பிக்கை. அம்மாக்கு மரியாதை கொடுக்கணும். அதுக்காக டீ மட்டும் நான் சொல்ல மாட்டேன், ஓகேவா? என்ன? சரிம்மா. ம், திரு அண்ணா. சிவா. அண்ணா, அப்பா என்ன பண்றா? இதோ முழிச்சிருக்கா பாரு. சிவானி வாடி. வாசுகி. சிவா, ராம் எங்க? வெளியே இருக்காங்கண்ணா. ஏமா? உள்ள கூப்பிடவா? கூப்பிடு. இல்ல இல்ல, வாசுகி பாப்பா ஒரு வேளை வச்சிட்டு இருந்தா, அதானா பாத்துட்டு கூப்பிடுன்னு சொன்னாங்க. கூப்பிடுமா. ஆம், ராம் உள்ள வா. ஏய் சிவானி, அபிக்குட்டி வந்திருக்கா வாசுகி. அவளுக்காக தான் இன்னைக்கு வந்தது. பாப்பாவை பார்க்கணும், பாப்பாவை பார்க்கணும். பாப்பா என்ன பண்றா? வந்து பாரு. ஹாய் திரு. வா ராம். பாப்பா என்ன பண்றா? இருக்காராம், நல்லா தூங்குறா. எப்பயாவது இருக்க முழிச்சு முழிச்சு பாக்குறா. ஓஹோ. ஏ அபிக்குட்டி, கீழே உட்கார்ந்துக்கோ. இல்லம்மா, நின்னாதான் பாப்பா தெரியும். ஏய், மேல விழுந்துறாதடி, உட்கார்ந்துக்கோ. இல்ல மாட்டேம்மா, பாப்பாவை நான் புடிச்சுக்குவேன். அதெல்லாம் விழமாட்டா. அபிக்குட்டி தங்கம். உன்கிட்ட கொடுக்கவா? குட்டி, பாப்பா இன்னும் கொஞ்சம் வளரட்டும், அதுக்கப்புறம் அத்தை உன்கிட்ட கொடுக்கறேன். ஆமாமா, பாப்பா இப்ப குட்டி பிள்ளை இல்ல? ஆமா ஆமா, குட்டியா இருக்கு. வாசுகி, சொல்லுங்கங்க. அபிக்குட்டி ட்ரெஸ் அழகா இருக்கு பாரு. ஆமாங்க, சூப்பரா இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸ வாங்கு, குட்டி பாப்பாவுக்கு வச்சுக்கலாம். ஆமாங்க, குட்டி பாப்பாவுக்கு இந்த Dress ரொம்ப அழகா இருக்கும். இதோ இப்ப வாங்கிறேன். அபிக்குட்டி, குடு குடு, உன் Dress குடு, பாப்பாக்கு போடுவோம். ஐயா அத்தை, இது பாப்பாக்கு சேராது. ஏய், அழகா சேரும். குடு, நான் போட்டுக்கறேன். உங்களுக்கா? ஏய், நான் போட்டுக்கறேனா எனக்கு இல்லடி, குட்டி பாப்பாவுக்கு போட்டு வரேன். குடு குடு. அத்தை, பாப்பாக்கு வேற Dress இல்ல. வீட்ல வேற Dress போட்டு இத பாப்பாக்கு கொடுத்துறேன். பாப்பா குடுப்பியா? பாரா, உன் Dressல உனக்கு வேண்டாமா? ஏனாக்கா, பாப்பா வச்சுக்கட்டும். ஏன் பாப்பா தானே, அதனால நான் கொடுத்துறேன். ஐயோ அபி தங்கம், குட்டி பாப்பா உன் பாப்பாவா? ஆமா மாமா. என்னங்க, பாப்பா எதுவும் கொடுக்க மாட்டேன்னா சொல்ல மாட்டா. என்ன கேட்டாலும் கொடுத்துருவா. ஆமாமா, நான் கூட மாட்டேன்னு சொல்லுவான்னு நினைச்சு கேட்டா, பாப்பா ஏன் பாப்பாவா, அதனால எல்லாத்தையும் கொடுத்துருவா. அண்ணா, நேத்து பாப்பாவை நைட்டு பாத்துட்டு போனதுல இருந்து அடுத்து குட்டி பாப்பாவை எப்ப பாப்போம்னு கேட்டுக்கிட்டே இருந்தாளாம். காலையிலனா நான் அவளை பார்த்ததும் என்கிட்ட இதத்தான் கேட்டா. ஓ. ஆமாண்ணா. அண்ணா, நீங்க வீட்டுக்கு போனாலும் நான் டெய்லி அபிக்குட்டிய கூட்டிட்டு வரேன். தாராளமா கூட்டிட்டு வாமா, நாங்களும் அபிச்சலத்தை டெய்லி பாத்துக்குவோம். சரிண்ணா. சிஸ்டர், இப்போ ஓகேவா? உடம்புக்கெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கிறாம். ஓகே ஓகே, டேப்லெட்லாம் கரெக்டா போடுறீங்கல்ல? ம். பாப்பாவை ரொம்ப நேரம் இப்படியே கையில வச்சுக்காதீங்க. வயிற்று கொடுக்கற நேரம் கொடுத்துட்டு கீழே படுக்க போடுங்க. அப்புறம் வீட்டுக்கு போனதும் தொட்டில் கட்டிருங்க. தொட்டில்னா குழந்தைங்க கூட கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. சரி ராம். அப்புறம் ஒரு ஆள் கைப்படவே குளிக்க ஊத்துங்க. மாறி மாறி எல்லாரும் குளிக்க ஊத்துனீங்கன்னா பாப்பாவுக்கு சேராது, சளி பிடிக்கும். ஓ அப்படியா? ஆமாங்க. அதனால உங்க அம்மா இல்லாட்டி திருவோட அம்மா
யாராவது ஒரு ஆளை ரெகுலரா குளிக்க ஊத்த சொல்லுங்க. சரி ராம். ராம், கையில நிறைய டிப்ஸ் வச்சிருக்கீங்க. டிப்ஸா? இரு, என் லட்டுமா பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நான் மட்டும் தான் பாத்திருக்கேன். குழந்தை வளர்க்கறதுல என்ன சந்தேகம்னாலும் சரி, எத்தனை மணியானாலும் சரி, கதவை தட்டி கேளுங்க, நான் சொல்றேன். கதவை தட்டி கேட்கவா? புரியுது ராம். அப்பாவை நீங்க எந்த அளவுக்கு பார்த்து வளர்த்திருப்பீங்கன்னு. ஆனா உண்மையிலே நீங்க சூப்பர் ராம். தனியா இருந்து ஒரு குழந்தைய வளர்க்கறதுங்கிறது, அதுவும் ஒரு ஜென்ஸ் வளர்க்கறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா நீங்க சாதிச்சிட்டீங்க. இதுல என்ன திரு சாதனை இருக்கு? குழந்தைய கையில வச்சு பாக்குறதானே. ஆனா பொண்ணுங்க வயித்துக்குள்ள வச்சு 10 மாசம் பத்திரமா பார்த்து எவ்வளவு கஷ்டம் இருக்கும். எல்லாத்தையும் தாங்கி அதை விட பிரசவ வலி அவ்வளவும் கடந்து பெத்து கொடுக்காங்க. நாம கையில வச்சு பாத்துக்கிறதுல என்ன? அதெல்லாம் பாத்துக்கலாம் திரு. அழகா சொன்ன ராம். திரு, அதனால பாப்பாக்கு எப்பையில இருந்து என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும், எப்படி சாப்பாடு கொடுத்தா பாப்பா நல்லா ஹெல்த்தியா இருப்பா, எல்லாமே நான் சொல்றேன். அப்புறம் பாப்பாக்கு ஒரு 7-8 மாசம் ஆச்சுன்னா வீட்லயே ரெடி பண்ணி ஒரு சத்து மாவு கொடுக்கலாம். அது பாப்பா எலும்புக்குலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் அதை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கறேன். சரி ராம். சிவானி, சொல்லு வாசுகி. உனக்கெல்லாம் கவலையே இல்ல பாத்துக்கோ. கவலையா? ஆமா, பாரு உன்னோட ராம் குழந்தைகளை எப்படி பாத்துக்கணும், என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும் எல்லாத்தையும் சொல்றாங்க. உனக்கு குழந்தை பிறக்க மொத்தல கவலையே இல்ல. ராமே எல்லாமே பாத்துக்குவாரு. நீ ஹாப்பி தான் சிவானி. ஆமா ஆமா, உண்மைதான் வாசுகி. என் தங்கச்சி எந்த விதத்திலையும் எதுக்காகவும் கஷ்டப்பட மாட்டா. ஏன்னா எப்பவும் ராம் என் தங்கச்சிய நல்லா பாத்துக்குவான். அவளுக்குன்னு ஒரு குழந்தை வரும்போதும் கண்டிப்பா திரு நல்லா பாத்துக்குவேன். என் சிவானியவும் சரி, பிறக்கிற குழந்தையும் சரி, என் உயிரா பாத்துக்குவேன். இல்ல இல்ல இல்லண்ணா, அபிக்குட்டி மட்டும்தான் என் குழந்தை. எப்பவுமே சரி. எனக்குன்னு எனக்குள்ள உருவாகிற குழந்தை வேண்டானா. அதை நான் எப்பவோ முடிவெடுத்துட்டேன். என் குழந்தைனா அது என் அபிக்குட்டி மட்டும்தான்.